கிறிஸ்துவுக்குள் பிரியமான விசுவாச பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் அன்பரின் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளிலுமாக உங்களை சுமக்கும் தேவன் என்ற தலைப்பின் கீழாக நாம் படித்து வரக்கூடிய ஒவ்வொரு பாடங்களுக்காக கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நாம் பார்க்கிற பாடத்தின் தலைப்பானது கண்களை திறவுங்கள், தேவன் உங்களை சுமப்பார். எனவே நம்முடைய கண்களை திறப்பதற்கு ஏதுவாக இன்றைக்கு ஆண்டவர் சில பாடங்களை நமக்கு கொடுக்க இருக்கிறார். இந்த பாடங்களை பரலோகத்தின் தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பதற்காகவும் அவருடைய சித்தத்தின்படி நம்முடைய செவிகளுக்கு பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு கொடுப்பதற்காகவும் நாம் பரலோகத்தின் ஒத்தாசையை நாம் நாடுவோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. எங்கள் நல்ல தேவனே, நீர் எங்களோடு பேசும் இந்த வேளையிலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கண்களை திறவுங்கள், உங்களுடைய தேவன் உங்களை சுமப்பார் என்ற தலைப்பிலே நாங்கள் ஒரு செய்தியை நாங்கள் படிக்க இருக்கிறோம். இந்த உலகத்திலே பாவ இருளில் மூழ்கி இருக்கிற நாங்கள் கண்களை திறக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கிறது. எங்களுடைய கண்களை திறப்பதற்கு ஏதுவாக உம்முடைய வசனம் எங்களை பலப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். ரோமரின் நிருபம் 13ஆம் அதிகாரத்தில் முதல் 7 வசனங்களை நாம் வாசிக்கும்போது இங்கே சில முக்கியமான ஆவிக்குரிய பாடங்கள் நமக்கு வருகிறது. இந்த 7 வசனங்கள் நம்முடைய நல்லொழுக்கத்துக்கான ஆலோசனைகளாக இருக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. முதலாவது வார்த்தை சொல்லக்கூடிய கருத்து என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, எந்த மனுஷனும் மேலான அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் உண்டாக்கப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். 2வது வசனம், அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவனாக இருக்கிறான் என்று நமக்கு வேதம் சொல்லிருக்கிறது. 3வது வசனம், அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கல்ல துர்க்கிரியைகளுக்கே விரைந்து செயல்படுகிறார்கள் என்று சொல்லி நமக்கு வேத வசனம் சொல்லியிருக்கிறது. ஆனாலும் அதிகாரத்திற்கு பயப்படாதிருங்கள் என்ற கருத்தை நமக்கு 3வது வசனம் நமக்கு பதிவிடுகிறது. எனவே இந்த 3 அனுபவங்கள் கீழாக கடந்து வந்த பிற்பாடு இந்த உலகத்தில்தான் ஆண்டவர் நமக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லி சில வார்த்தைகளை ஆலோசனையாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த நன்மை நமக்கு உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். கண்களை திறவுங்கள், தேவன் உங்களை சுமப்பார். அந்த கண்களை திறப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? 4ஆம் வசனம் சொல்லுகிறது, உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமையை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நமக்கு நன்மை ஏற்படுவதற்காக கீழ்ப்படிதலோடு நாம் ஜீவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. சரி, அடுத்த 6வது வசனம், இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்களே. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனவே இந்த நாளிலே உங்களுடைய கண்களும் எங்களுடைய கண்களும் திறக்கப்படுவதற்கு ஏதுவாக பரலோகத்தின் தேவனுடைய வசனம் நம்மோடு பேசும்போது இன்றைக்கு நம்மளுடைய செவிகளை நாம் திறக்கிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது பாடம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, மனசாட்சிக்கு விரோதமாக எந்த காரியத்திலையும் நீங்கள் ஈடுபடாதீர்கள். மனசாட்சிக்கு விரோதமாக எந்த காரியத்திலையும் நாம் ஈடுபடக்கூடாது. நீரோ மன்னன், அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றும் பேதுரு மரிக்கும் காலத்திலே மன்னனாக சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தவர். இந்த பேதுரு மற்றும் பவுல் மரிப்பதற்கு ஒரு முக்கிய காரணமும் இந்த நீரோ மன்னன் தீமை செய்கிறதுக்கு முற்பட்டவனாக இருந்தான். சரி, இவனுடைய ஒரு தலைமுறையினர் ஃப்ளாஷ்பேக் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இந்த நீரோவனுடைய தாயாகிய அக்ரிப்பெனா தன் கணவராய் இருக்கக்கூடிய கிளாடியஸ் தன்னுடைய மகனை அரியாசனம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த அக்ரிப்பெனா என்ன செய்தால் என்று சொல்லலாம் பார்க்கும்போது, தன் சொந்த கணவராக இருக்கக்கூடிய கிளாடியஸுக்கு விஷம் கொடுத்து அவரை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிறாள். நாட்கள் சென்றது. இந்த காரியத்தை அவள் வெற்றியாய் அவள் செய்து முடித்த பிற்பாடு அவன் கணவன் மரித்து போகிறான். மகனாகிய நீரோ அந்த சிம்மாசனத்திற்கு வருகிறான்.
இந்த நீரோ மன்னன் அந்த சிம்மாசனத்தில் இருக்கும் காலத்தில் தானே இந்த அக்ரிப்பனாவையும் கொலை செய்வதற்கு அவன் வகை தேடினான். பல முறை அவன் முயற்சி செய்தும் அந்த முயற்சிகளிலே அக்ரிப்பனா தப்பித்த போதிலும் ஒரு சூழ்நிலையில் இந்த அக்ரிப்பனா வசமாய் மாட்டிக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அக்ரிப்பனா இந்த நீரோ மன்னனாலேயே கொலை செய்யப்படுகிறாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த நீரோ மன்னன் தன்னுடைய தாயாரை சிரச்சேதம் பண்ணி கொன்றான் என்று சொல்லி நமக்கு இந்த சரித்திரத்தின் அனுபவம் நமக்கு சொல்லுகிறது. எனவே மனசாட்சிக்கு விரோதமாக எந்த காரியத்திலையும் நாம் சமரசம் செய்யக்கூடாது. எனவே ஒரு காலத்தில் இந்த குடும்பத்திற்கு தீங்கு இழைத்த யாரும் உயிரோடு இருக்கக்கூடாது என்று சொல்லி நினைத்த அந்த மகன் நீரோ தன் தாயை கொல்வதற்கும் அவன் துணிந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த மனசாட்சி, தன் தகப்பனை கொன்றவள் என்று சொல்லிய அந்த மனசாட்சி சமரசத்தை செய்வதற்கு எந்த விதத்திலும் அது முற்படாததாக இருந்தது. தேவ ஜனமே, இது ஒரு அஞ்ஞானவாதிகளிடத்திலிருந்து நாம் பார்க்கக்கூடிய பாடம் இப்படியாக இருந்தாலும் இன்னைக்கு பரலோகத்தின் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம் என்ன? எதோடு நாம் சமரசம் செய்யக்கூடாது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தலின் விசேஷம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தையும் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. எனவே இந்த மிருகத்தை நாம் தொழுது கொள்ளாதபடிக்கு நாம் இருப்பதற்கு நாம் முற்பட வேண்டும். மனசாட்சிக்கு விரோதமாக எந்த காரியத்திலுமே நாம் சமரசம் செய்யக்கூடாது என்றால் தொழுகைக்கு விரோதமாக நாம் எந்த காரியத்திலும் நாம் சமரசம் செய்யக்கூடாது. எனவே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பதற்காக அழைக்கிறார். அந்த கண்களை திறக்கும் போது எதிர்காலத்தில் சம்பவிக்க இருக்கிற பெரிய பெரிய துன்மார்க்கமான செயல்களிலும் பெரிய பெரிய ஆபத்தான நிலைமைகளிலேயும் இருந்து பரலோகத்தின் தேவன் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தரக்கூடிய நம்பிக்கை என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, இந்த உலகத்தினுடைய முடிவு எவ்வளவு பெரிய ஆபத்தான நிலையை கடந்து சென்றாலும் சத்தியத்திற்காக சமரசம் செய்யாதவர்கள், தொழுகைக்காக சமரசம் செய்யாதவர்கள் நிச்சயமாய் ஜீவன் தப்பி பிழைப்பார்கள் என்பதையே நமக்கு நினைவுபடுத்துகிறதாக இருக்கிறது. வேத வசனங்களை நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது அங்கே கண்டதையும் கேட்டதையும் தொட்டதையும் குறித்து பேசக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அப்போஸ்தலர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறது பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசுவை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் இவர்கள் 2 பேரும் பேசுவதற்கு துணிந்தாங்க. காரணம் என்னன்னு சொன்னால் பார்க்கும்போது அவர்கள் கண்டிருந்தார்கள், கேட்டிருந்தார்கள். தேவ ஜனமே, நம்மளுடைய வாழ்நாட்டிலே பரலோகத்தின் தேவனாலே நாம் சுமக்கப்படுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். அவர்கள் நம்மை சுமக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கண்கள் திறந்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் நம்மை தான் சுமந்து கொண்டிருக்கிறாரா என்று சொல்லி சில நேரத்தில் நம்முடைய மனதிற்கு ஒரு சில தடுமாற்றம் ஏற்படும் போது அவர் நம்மை சுமந்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்பிக்கை கொடுப்பதற்கு ஏதுவாக இன்றைக்கு நாம் கண்டவைகளையும் நாம் கேட்டவைகளையும் குறித்து நாம் அவ்வப்போது நாம் நினைத்து அதை குறித்து நாம் பேசுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். வேதவசனம் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்களா? 18ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் 4:20, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். எங்களால் முடியாது, பேசாமல் இருக்க முடியாது என்பதை அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். நம்மளுடைய விசுவாசத்தினுடைய பலம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆவது அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் இப்படியாக சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18-19 ஆகிய வசனத்தை பார்ப்போம். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்கள் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. போராடுகிற வேளையிலே நல் மனசாட்சியுடையவனாக இரு. உன்னுடைய சஞ்சலங்கள் தீர வேண்டுமா? நீ நல் மனசாட்சியை உடையவனாக இரு. நீ சுமக்கப்பட வேண்டுமா? நீ நல் மனசாட்சியை உடையவனாக இரு. 19ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு
விசுவாசம் ஆகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவ ஜனமே, அருமையான விசுவாச பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் கற்றிருக்கிற இந்த பாடத்தில் இரட்சகராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு நினைவுபடுத்துவது என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, மனசாட்சிக்கு விரோதமாக எந்த காரியத்திலையுமே நாம் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது. தொழுகைக்கு விரோதமாக நாம் எந்த காரியத்திலுமே நாம் விலை போய் விடக்கூடாது. எனவே இந்த உலகத்தில் அதிகாரங்கள் இருக்கலாம். இந்த உலகத்தில் அந்த அதிகாரங்கள் எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு அவர்கள் முற்படலாம். ஆனால் பரலோகத்தில் ஒரு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்திற்கு முன்னிலையிலே நீங்களும் நானும் எப்போதும் அந்த அதிகாரத்திற்கு உடன்பட்டவர்களாகவே இருக்க வேண்டும். அந்த அதிகாரத்திற்கு எப்போதும் நாம் இணங்கினவர்களாக இருக்க வேண்டும். அந்த அதிகாரத்திற்கு விரோதமாக நாம் கலகம் வருவிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அந்த அதிகாரத்தையே நாம் சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த அதிகாரம் நம்மை சுமக்கும் அதிகாரமாக இருக்கிறது. இரண்டாவது அனுபவத்திற்குள்ளாக நாம் கடன் செல்வோம். ரோமரின் நிருபம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, ரோமரின் நிருபம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் தொடர்ச்சியாக நாம் படிப்போம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும், வேறே எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. 10வது வசனம், அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது பாடம் என்னென்னு சொல்லி நாம் பார்க்கும்போது, கண்கள் திறக்கப்படும் போது நாம் அன்பை காப்பாற்றுகிறோம். we save the love. அன்பை காப்பாற்றுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். எனவே இந்த உலகத்தில் இன்றைக்கு அநேக இடத்திலே உறவுகள் முறிந்து போவதற்கான காரணம் என்னென்னு சொல்லலாம் பார்க்கும்போது, போதிய அன்பு இல்லாததே இந்த உலகத்திலே உறவுகள் முறிந்து போவதற்கான காரணமாக இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அக்கிரமங்கள் மிகுதியாவதனாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும். எனவே இந்த பூமி அன்பை இழந்த சூழ்நிலையிலே அது தள்ளப்படும். இதெல்லாம் பார்த்து இன்னைக்கு நம்ம கலங்கி கொண்டு இருக்கிறோமா? எங்கள் வீட்டில் அன்பு இல்லை, எங்கள் வீட்டில் சமாதானம் இல்லை, நான் வேலை பார்க்குற இடத்துல அன்பு இல்லை, நான் தொழுகை செய்கிற இடத்துல அன்பு இல்லை என்று சொல்லி இன்னைக்கு அன்புக்காக ஏங்கும் விசுவாச பிள்ளைகளே, உங்களுடைய கண்களை நீங்கள் திறந்து பாருங்கள். பரலோகத்தின் தேவன் நம்மோடு பேசும் இந்த வேளையிலே உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமாக நீங்கள் எதிலையும் சமரசம் ஆகாதீர்கள். அன்பை நீங்கள் காப்பாற்றுகிற காலத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ரோமரின் நிருபம் 13ஆம் அதிகாரம் நமக்கு அதை போதிக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதலாய் இருக்கிறது என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே உங்களை நேசிக்கிறவராக இந்த உலகத்தில் உங்களுக்கு யாராவது இருப்பாங்க, உங்களை ரொம்ப பிடிச்சவங்களாக அவங்க இருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் வரும், அவர்கள் நம்மை விட்டு தூர போகலாம். ஆனால் விசுவாச பிள்ளைகளே, அதற்காக நாம் மனம் கவிழ்ந்து நாம் அழக்கூடாது. அதை நாம் ஈர்த்து கொள்வதற்கு ஏதுவாக நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே பரலோகத்தின் தேவனிடத்திலே நாம் நெருக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். உலகத்தின் அநேக கண்ணீரின் காரணம் என்னென்னு சொல்லி நாம் பார்க்கும்போது, அன்பு கிடைக்காததே அநேகருடைய கண்ணீருக்கான காரணமாக இருக்கிறது. அநேக தற்கொலைக்கான காரணமும் அந்த அன்பு இல்லாத சூழ்நிலையே. அநேகருடைய வாழ்க்கை வனாந்தரமாய் மாறிப்போனதுக்கான காரணம் அந்த அன்பு இல்லாத அந்த நாட்டிலே. எனவே தேவையற்ற காரியங்களை பேசி நம்முடைய உறவுகளை நாம் இழந்து விடக்கூடாது. எனவே அன்பை காப்பாற்றுவதற்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் பார்க்கும்போது, தேவையில்லாத காரியத்தை குறித்து நம்ம பேசக்கூடாது. அநேக இடங்களில் நாம் பார்க்கும்போது மனுஷர்களுடைய வார்த்தையே மனுஷர்களுடைய உறவை சிதைக்கிறதாக இருக்கிறது. எபேசியரின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறவனாக இருக்கிறான். எனவே கணவன் மனைவியை நேசிக்கும் போதும் மனைவி கணவனை நேசிக்கும் போதும் அவர்கள் ஒருவருக்கொருவர் நேசிப்பது அவர்களை நேசிப்பதற்காகவும் அது அடையாளப்படுத்தி சொல்லுகிறதாக இருக்கிறது. அன்பை காப்பாற்றும் காலம். கண்களை திறந்து பாருங்கள்.
இந்த உலகம் தீமையினாலே அது மேற்கொள்ளப்படுகிறதாக இருந்தாலும், தீமையில் அது செழித்தோங்கி வளர்கிறதாக இருந்தாலும், நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு நாளுக்கு நாள் அது வளர்ந்து கொண்டிருக்கிறதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, இறுதியாக நாம் பார்க்கக்கூடிய பகுதி, உங்களுக்காகவும் வாழ வேண்டும் என்று நீங்கள் பிரயாசப்படுங்கள். கண்கள் திறக்கப்படுற நேரத்தில் உங்களுக்காகவும் நீங்கள் வாழ வேண்டும் என்று பிரயாசப்பட வேண்டும். நமக்காகவும் வாழ வேண்டும் என்பது சுயநலம் அல்ல. நமக்காகவே வாழ வேண்டும் என்று நினைப்பதுதான் சுயநலமாக இருக்கிறது. எனவே நமக்காகவும் கொஞ்சம் வாழணும் என்று நினைப்பது சுயநலம் அல்ல. நமக்காக மட்டுமே வாழ வேண்டும் என்பது நினைப்பதுதான் சுயநலமாக இருக்கிறது. அனுதின கிறிஸ்தவ ஜீவியத்திலே இன்றைக்கு உங்களுக்காக அநேக நன்மைகளை பரலோகத்தின் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய கவலைகள், நம்முடைய சந்தேகம், இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவதற்காக சில நேரத்திலே நமக்காகவும் நம்முடைய ரட்சிப்பிற்காகவும் நாம் சில காரியங்களை நாம் பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து நாம் தேடுவதற்கு அவசியமானதாக இருக்கிறது. மத்தேயுவின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். எனவே உலகம் முழுசுக்கும் நல்லவனாக நாம் வாழ்ந்து இருப்பதனாலே நமக்கான எந்த காரியத்திலுமே நாம் முற்படாமல் இருந்தோம் என்று சொன்னால் அதனால் லாபம் என்ன? எனவே மனுஷன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பார்க்கும்போது, அவனுக்காகவும் கொஞ்சம் வாழ வேண்டும், அவனுக்காகவும் கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயாசப்படுகிறவனாக இருக்க வேண்டும், அவனுடைய ரட்சிப்பிற்காகவும் பரலோகத்தின் தேவனிடத்திலே அவன் முறையிடுகிறவனாக இருக்க வேண்டும். எனவே இந்த நாளிலே பிறருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது நம்முடைய நோக்கமாக இருந்தாலும், நம்ம வாழ்க்கைக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சியை நம்ம தேடிக்கொள்ளணும். பிறருக்கு நாம் ஜெபிக்கிறவர்களாக நாம் இருந்தாலும் நமக்காகவும் சற்று ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிறருக்கு நாம் நற்கிரியைகளை செய்து அவருடைய தேவைகளை சந்திப்பதற்கு ஏதாவது பிரயாசப்படுகிறோம் என்று சொன்னால் அதை போலவே நமக்கும் சில பிரயாசங்களை நாம் எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பரலோகத்தின் தேவன் இதை நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். ரோமரின் நிருபம் 13ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நாம் கடந்து வருவோம். மீண்டுமாக அங்கே 12ஆம் வசனம் தொடங்கி நாம் வாசிப்போம். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 12ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். 14ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். எனவே உங்களுக்காக வாழ நினைக்கிறவர்களே, நமக்காகவும் கொஞ்சம் வாழணும் என்று சொல்லி படித்திருக்கிற இந்த பாடத்தில் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுத்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ள வேண்டும். துரிச்சைகளுக்கு விட்டு விலகி இயேசுவை தரித்து கொள்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். அனுதின கிறிஸ்தவ ஜீவியத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும்போது நாம் அவ்வளவு அதிகமாய் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் விருத்தி அடையர்களாக நாம் இருக்க வேண்டும். அநேகருக்காக ஜெபிக்கிற நாம் நமக்காகவும் ஜெபிப்பதற்கு நாம் முற்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அநேகருடைய பாவங்களை கண்டித்து பேசுகிறவர்களாக இருக்கிற நாம் நம்முடைய பாவங்களையும் அறிக்கை செய்து கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஒப்புரவாகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அநேகருக்காக சந்தோஷத்திற்காக பிரயாசப்படுகிற நாம் நம்முடைய சந்தோஷத்திற்காகவும் நம்முடைய சுகத்திற்காகவும் பரலோகத்தின் தேவனை நாம் நாடி போகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதனால்தான் மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பரலோகத்தின் தேவன் சொல்லியிருக்கிறாரு, மனுஷனே உலகம் முழுசையும் நீ ஆதாயப்படுத்தி கொண்டால் உன்னுடைய ஜீவனுக்கு நீ நஷ்டத்தை இழைத்திருந்தால் என்று சொன்னால் உனக்கு லாபம் என்ன? எனவே உலகம் முழுசையும் ஆதாயப்படுத்துவது அது நமக்கான லாபம் அல்ல. நம்முடைய ஜீவனை பரலோகத்தின் தேவனுக்கென்று ஆதாயப்படுத்துவதே நமக்கான மேன்மையாக இருக்கிறது. 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். வேதம் இப்படியாக சொல்கிறது. 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வேதம் சொல்கிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். எனவே நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு கிருபைகளை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக ஒரு வாழ்த்துதல் செய்தியை நமக்கு இறுதியிலே நமக்கு சொல்லுகிறார்.
நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும். உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும். தேவ ஜனமே, இந்த நல்லதொரு நாளிலே பரலோகத்தின் தேவன் நமக்கு நினைவுபடுத்திருக்கிற இந்த பாடத்திலே கண்களை திறந்து பாருங்கள், தேவன் உங்களை சுமக்கிறவராக இருப்பார். பரலோகத்தின் தேவன் இன்னைக்கு நமக்கு நினைவுபடுத்தின பாடம், மனசாட்சிக்கு விரோதமாக எந்த காரியத்திலையுமே சமரசம் செய்து விடாதீர்கள். தொழுகை முறையிலே, சத்தியத்தை கடைபிடித்திருக்கிற முறையிலே, 10 பிரமாணங்களை கையாளும் விதத்திலே, ஆண்டவரோடு நெருங்கி சேவிக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிற உங்களுடைய இருதயத்தின் தீர்மானத்திலே, எந்த விதத்திலும் உங்களுடைய ரட்சிப்பை தீர்மானிக்கிற எந்த காரியத்திலையுமே நீங்கள் சமரசம் ஆகிவிடாதீர்கள். அன்பை காப்பாற்றுகிறவர்களாக மாறுங்கள். கண்களை திறந்து பார்க்கும்போது அன்பை காப்பாற்றுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஏனென்றால் அக்கிரமங்கள் மிகுதியாவதனாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இந்த உலகம் உறவுகளை இழந்து தவிக்கும். ஆனாலும் பரலோகத்தின் தேவன் நமக்கான அடைக்கலமாக இருப்பார் என்பதுதான் நமக்கான நம்பிக்கையாக இருக்கிறது. கண்களை திறந்து பாருங்கள். அடுத்தவர்களுக்காக அல்ல, உங்களுக்காகவும் நீங்கள் வாழ வேண்டிய சில நாட்கள் இருக்கிறது. நமக்காகவும் நாம் வாழ வேண்டிய அவசியம் இருக்கிறது. நமக்காகவும் சற்றே வாழ்வது அது சுயநலம் அல்ல. நம்முடைய ரட்சிப்பை தீர்மானிக்கக்கூடிய அந்த காரியங்களுக்காக பரலோகத்தின் தேவனுடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக நாம் வைத்திருக்க வேண்டும். 1 பேதுருவின் புத்தகம் கடைசியாக 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்து நாம் நிறைவு செய்வோம். 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். வேதம் சொல்கிறது, நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கு நாள் அஞ்சரி. தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரங்களுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கும். 16ஆம் வசனம், சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரிடத்திலே அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். அருமை விசுவாச பிள்ளைகளே, கண்களை திறவுங்கள், தேவன் உங்களை சுமப்பார். தன் கண்களை திறந்து பாருங்க, எல்லாரையும் கனம் பண்ணுங்க, எல்லா சகோதரிடத்திலையும் அன்பு கூறுங்க, தேவனுக்கு பயந்துருங்க, ராஜாக்களை கனம் பண்ணுங்கள். பரலோகத்தின் தேவன் உங்களை சுமப்பதற்காக அவர் இறங்கி வருவார். கண்களை மூடுவோம், நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கண்களை திறக்கும் போது எங்கள் தேவன் எங்களை சுமக்கிறவராக இருக்க வேண்டும். ஆண்டவரே, உலகத்திலே நாங்கள் கண்களை திறந்திருக்கிறது என்பது அநேக எதிர்கால சச்சரவுகள் வரும்போது எந்த சூழ்நிலையிலும் எங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமாக நாங்கள் தீர்மானம் எடுக்காதபடிக்கும் ஆண்டவரே, அன்பை விதைக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களால் அன்பு காப்பாற்றப்பட வேண்டும். இப்படிப்பட்ட நம்பிக்கையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த நாளிலும் இந்த பாடத்திற்காக, இந்த செய்திக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் தங்குவதற்கு நீர் கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.